வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உனக்கு எதிரா எவ்வளவு சதி நடக்குது அப்படின்னு பாத்தியா? அந்த டிரைவர் பையன் உனக்கே தெரியாம அந்த செங்கல் சூளைய வாங்கிட்டான் பாத்தியா? இதுக்குதான் அப்பையில இருந்து சொன்னேன், அந்த டிரைவர் பையன் சரியில்லை, அவன் உனக்கு எதிரா நிறைய சதி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சம் கூட நம்பாம அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனில்ல, அதுக்கு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, ஆரம்பத்துல இருந்தே நீ அவனை பத்தி சொன்ன, ஆனா நான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ உன் பேச்சு கேட்காததுக்கு எனக்கு சரியான பதிலடி கிடைச்சிட்டு சாரிடி அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்ப கூட நீ தோத்து போகலக்கா. அந்த டிரைவர் பையன் என்ன ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கான்? அவன் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்கா அப்படிங்கிற ஆணவத்துல தானே அவன் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த உறவை முதல்ல முறிக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏட்டி, அதான் கோவில்ல போயிட்டு அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு வெட்டி போட்டாச்சே, அப்புறம் என்னடி பண்ணணும்? ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு வில்லி சொல்றாங்க, அக்கா, என்னதான் கோவில்ல நீ காசு வெட்டி போட்டு அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் கட்டின தாலி இன்னும் ரேவதியோட கழுத்துல இருக்கு, தெரியுமா இல்லையா? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அப்ப அவ கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் அவன் இவளோட புருஷன் தானே, இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. அந்த ஆணவத்துலதான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான், அத முதல்ல நீ சரி பண்ணணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னை என்ன தாண்டி பண்ண சொல்ற? வில்லி சொல்றாங்க, அக்கா, உன் பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்ற. அந்த தாலி அவ கழுத்துல இருக்கிறதுனாலதான் அவ இவ்வளவு ஆணவத்தோட என்னையவே எதிர்த்து பேசுறா, உன்னைய கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அவ கழுத்துல இருக்கிற தாலி. அதை நீ எடுத்துட்ட, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிரும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ சொல்றது உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா இது ரொம்ப தப்பில்லையா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, எப்படிக்கா தப்பாகும்? கோவில்ல அவனுக்கும் பொண்ணுக்கும் எந்தவித உறவும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ நீ என்ன பண்ணணும்? அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுக்கணுமா இல்லையா? அவ என்ன தைரியத்துல தாலி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நீ சொல்றது சரிதான். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, அந்த டிரைவர் பையன் தான் பொண்டாட்டி இங்க இருக்கிறா அப்படிங்கிற ஆணவத்துலதான் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஆணவத்தை முதல்ல அடுக்கணும். அதுக்கு அந்த ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலிய கலட்டணும். நீ போயிட்டு கேளுக்கா. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இப்பயே கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஈஸ்வரி வில்லியோட பேச்ச கேட்டுக்கிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு ரேவதி அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. என்னடா இது, அம்மா இவ்வளவு சத்தம் போடுறாங்களே அப்படின்னு ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, சொல்லுங்கம்மா, என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருடி, உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவனுக்கும் உனக்கும் தான் எந்த வகையிலேயே சம்பந்தமே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ இந்த தாலிய கழுத்துல போட்டிருக்க? இதுக்கான அர்த்தமே இல்லாத போது இதை எதுக்கு நீ கழுத்துல போட்டிருக்கணும்? கலட்டு அப்படின்னு சொன்னதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா இப்படி பேசுற? இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசுற, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. அதான் நீ பஞ்சாயத்துல எனக்கும் அவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம என்ன கட்டாயப்படுத்துற? நீ பண்றது ரொம்பவே தப்பு, என்ன கட்டாயப்படுத்தாத அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என் பேச்சை நீ கேட்டியன்னா நான் எதுக்கும் நான் கட்டாயப்படுத்த போறேன்? இங்க பாரு, அந்த டிரைவர் பையனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா இந்த தாலிய கலட்டி இப்ப இந்த இடத்துல வைக்க போறியா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, இங்க பாருமா, என்னால முடியாது அப்படின்னு. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஈஸ்வரி, என்ன இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும்
யாரும் இதுல தலையிடாம இருக்கிறது நல்லது. அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நீ என்ன முடிவெடுத்தாலும் இந்த வீட்டுலதான் தேவையில்லாம எல்லாருமே சண்டைக்கு வருவாங்களே, அதே மாதிரிதான் இப்ப மாமா வராது. இங்க பாருங்க, என் தங் என் அக்காக்காரிக்கு என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நீங்க யாரும் தேவையில்லாம அக்காக்காரிய குழப்பணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என் அக்கா சரியான முடிவுதான் எடுத்திருக்கா. அந்த டிரைவர் பையன் இன்னைக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறத பாத்தீங்கல்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி அக்காக்காரிக்கிட்ட இருந்து அந்த செங்கல் சூளைய வாங்கிக்கிட்டான். ராஜா சொல்றாரு, ஏய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என் மாப்பிள்ளை என்ன அந்த செங்கல் சூளைய என் ஈஸ்வரி கிட்ட இருந்து பறிச்சாரா? அப்படியெல்லாம் இல்லையே, ஏலத்துல அந்த செங்கல் சூளைய வாங்கியிருக்காரு. அவர் மேல போயிட்டு நீ இவ்வளவு பெரிய பழி போடுற. ஈஸ்வரி, உன் தங்கச்சி சொல்ற அப்படின்னு நீ ரொம்ப ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க. மரியாதையா தப்பான முடிவெடுக்காம மரியாதையா அமைதியாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த டிரைவர் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது எதுக்கு இவ அவங்க கட்டின தாலிய கழுத்துல போட்டிருக்கணும், கழட்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரேவதி கழுத்துல இருக்கிற தாலிய டக்குன்னு பிடுங்குறாங்க. இத பார்த்ததும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, என் பொண்ணு இப்பதான் குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை போயிட்டு இப்படி பாடுபடுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு பேச, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் அக்கா வந்துட்டு சரியான முடிவுதான் எடுப்பா. ஹீரோயின் அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க. ஈஸ்வரி நேரா வில்லி கிட்ட, இங்க பாரு, இந்த தாலிய கொண்டு போய் அந்த டிரைவர் பையனோட வீட்டு வாசல்ல வீசிட்டு வர அப்படின்னு ஈஸ்வரி நேரா கார் எடுத்துக்கிட்டு பரமேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. நேரா பரமேஸ்வரியோட வீட்டுல போயிட்டு இறங்கிட்டு, ஏ பரமேஸ்வரி வெளியில வாடி, ஏ டிரைவர் பையனை வெளியில வாடா அப்படின்னு கூப்பிட ரெண்டு பேருமே வெளியில வராங்க. வெளியில வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணு கழுத்துல இருந்த தாலியை வச்சு நீங்க எல்லாரும் என்னென்னமோ பிளான் பண்ணீங்கல்ல, உங்க பிளான் எதுவுமே இங்க செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிய தூக்கி வீசுறாங்க. இதை பார்த்ததும் பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி, ஈஸ்வரி நீ ரொம்ப ஆணவமா ஆடிக்கிட்டு இருக்க, என்ன காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சரியான காரியம் தான் பண்ணிருக்கேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதான் கோவில்ல உன் பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுல்ல, அப்புறம் இந்த தாலி அவ கழுத்துல கடந்து என்ன பண்ண போகுது, அதனாலதான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை தூக்கி வீசுறாங்க. இத பார்த்ததும் நம்ம பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நீ பண்றது ரொம்ப அநியாயம், இப்பதான் ரேவதி உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை போயிட்டு நீ இன்னமும் இப்படி கொடுமைப்படுத்துறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ பண்ணது எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இவளை கொஞ்சம் கூட நம்மளால திருத்தவே முடியாது போலயே அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹீரோ நேரா பாட்டிய பார்த்து, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, என்னதான் அத்தை ரேவதியோட தாலிய கொண்டாந்து இங்க வீசினாலும் ரேவதி என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பா ரேவதியை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ரேவதி எனக்கு எப்பவுமே முக்கியம். நீங்க பாருங்க, நீங்க ரேவதி கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி கொண்டாந்து வீசினாலும் ரேவதி என்னோட ஒய்ஃப். ரேவதி என்ன மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, நானும் அவளை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணை நான் கூடிய சீக்கிரம் மாத்துவேன், அவளுக்கு என்ன நல்லதோ அதை சீக்கிரம் அவளுக்கு செய்வேன், இத நீ பார்க்கத்தானே போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டி அந்த தாலியை எடுத்துக்கிட்டு, பாத்தியாயா அவ என்ன காரியம் பண்ணிட்டு போறான்னு பாத்தியா, இவ ராட்சசி ஆகிட்டா, அவ தங்கச்சியோட பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஐயோ அவ பெத்த பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி காலி பண்றாளே, அத கொஞ்சம் கூட அவ யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்றாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, பாட்டி அத்தியோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்க சின்னத்த சொல்றத வச்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் சின்னத்த பண்ற அநியாயம் எல்லாத்தையுமே அத்தை புரிஞ்சுப்பாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லாமே நல்லதாவே நடக்கும் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, தைரியமா இருங்க. பாட்டி சொல்றாங்க, எங்கேயா தைரியமா இருக்கிறது, அவ இப்படியெல்லாம் பண்றத பார்த்தா பயமா இருக்கியா, ஏற்கனவே ரேவதி உன்னை விட்டு பிரிஞ்சதுனால அவ்வளவு கவலையோட இருந்தா, இப்ப தாலிய வேற அவ பிடுங்கிட்டா, இதனால அவ என்ன நிலைமையில இருக்கிறா அப்படின்னு எனக்கு தெரியல, அவளை நினைச்சு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு,
அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி தைரியமா இருங்க பாட்டி, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, அப்படிதாயா நானும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கொண்டுகிட்டு நேரா சாமி கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு அந்த தாலியை கொண்டு போய் வச்சு, பாத்தீங்களா என் ஈஸ்வரி என்ன காரியத்தை பண்றான்னு பாத்தீங்களா, அவ கோபத்தை என்னைக்குதான் குறைக்க போறா அப்படின்னு எனக்கு தெரியல. பெத்த பொண்ணோட தாலியவே கலட்டி கொண்டாந்து வீசிட்டு போறா அப்படின்னா அவ எந்த அளவுக்கு ராட்சசியா இருப்பா அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. இப்படி நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அபிராமி தான் பையனோட வாழ்க்கைக்காக எத்தனை பரிகாரம் பண்ணியிருக்கா, எத்தனை பிரார்த்தனைகள் பண்ணியிருக்கா, என் பேரனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆனா நீங்க எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. என் பேரன் பேத்தியை விட்டு பிரிஞ்சு அவ்வளவு வேதனையில இருக்கிறான், எல்லாத்தையுமே நீங்க வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ அவங்க பாட்டிய பார்த்து, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாமே நல்லதாவே நடக்கும் பாட்டி, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லையா எனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சியா, எல்லாமே இனிமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமயே போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸ்வரி அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, பாட்டி ரேவதி என் மேல முழு காதலோட இருக்கா, அவ கண்டிப்பா அவ காதலை என்னைக்கு மறைக்கவே மாட்டா. என்னதான் அத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணாலும் ரேவதி என் மேல ரொம்ப அன்போட இருக்கா. நம்ம தைரியமா இருப்போம் பாட்டி. இது எல்லாம் எதுக்கு நடக்குது, உங்க மேல தப்பு அப்படிங்கறதுனால தானே இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் நிரூபிப்பேன் பாட்டி, என் மேல நம்பிக்கையா இருங்க. பாட்டி சொல்றாங்க, ஐயா எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீ ஒருத்தந்தாயா, நீ எப்படியாவது இந்த குடும்பத்தை சேர்ப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில தயா இருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்புறம் என்ன பாட்டி, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நான் கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து காமிக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரூமுக்குள்ள பயங்கரமா அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, என்னக்காச்சு, அந்த பரமேஸ்வரியோட வீட்டுல போயிட்டு என்ன பேசிட்டு வந்த. ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் இந்த தாலியை தூக்கி வீசி இனிமே உன் குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் பேசினதை பார்த்து அந்த பரமேஸ்வரி அப்படியே ஷாக் ஆகி நின்னான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா சும்மாவா என் அக்கா பேசுனா பயங்கரமா பேசுவாளே அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, நான் பேசினதை பார்த்து அந்த கிழவி ஷாக் ஆகி நிக்கிறான், அந்த டிரைவர் பையனாலையும் எதுவும் பேச முடியல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இனிமே அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஆகிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்தையும் ஏற்பாடு பண்ணி சட்டப்படி அவளுக்கும் இவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா எனக்கு பிடிச்ச மாதிரி என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அதுவும் என் பேச்ச மட்டும் கேக்குற மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பேன். இனிமே அந்த டிரைவர் பையலோட ஆட்டோ இங்க கிடையாது அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, அக்கா நீ இப்ப சொன்னீன்னா நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளைய நான் உடனே ஏற்பாடு பண்ணுவேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நீ ஏற்பாடு பண்ணு, கூடிய சீக்கிரம் சட்டப்படி விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன், நீ என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, உன் பொண்ணோட வாழ்க்கை இனிமே என் கையில, அவளுக்கு என்ன நல்லது நடக்கணும் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு நான் தாக்கா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ரொம்ப அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அம்மா இப்படி ஒரு முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, அம்மா சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரி பண்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.